1,00,000 சந்தாதாரர்களை அடைய எனக்கு உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் பராபோ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலாம் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. முதல் மாதமான தட்சிணாயனத்தில் பார்த்தோம்னா ஆடி மாதம் அம்மன் வழிபாடு அப்படின்றது மிகவும் பெரிய விஷயம். தெய்வத்திற்குன்னே ஒதுக்கப்பட்ட விஷயங்கள், அதாவது இல்லற சுகங்கள், இல்லற வாழ்வு, இதை பற்றி எல்லாம் எடுத்துக்கொள்ள, அதாவது பேசக்கூடாத, அம்மனை நினச்சே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆடி மாதத்தில் ஆடி திருவிழா, ஆடி தபஸ் எல்லாமே பண்ணக்கூடிய ஆடி மாதம் முதல் தட்சிணாயன மாதமாக சொல்கிறது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது. இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தலையானால் முதல்ல நம்ம மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான, அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் அன்றைக்கே கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தலையானால் கும்பத்தில் ராகுவும் சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில். மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது 18/8/2026 அன்றைக்கே புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்றைக்கி சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்றைக்கி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல ஆவணி மூலம் மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதாவது பிட்டுக்கு பிறம்படிப்பட்ட சொக்கநாத பெருமாளை பற்றி பேசக்கூடியது, சொக்கநாத பெருமானை பற்றி பேசக்கூடியது. மதுரை மீனாட்சி சுந்தரர் சொக்கநாதர், அதாவது சுந்தரேஸ்வரர் அன்றைக்கி பட்டாபிஷேகம் வேறு, திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க அன்றைக்கி. அது தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள். மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்கக்கூடிய விஷயம் 6 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதற்கப்புறம் காலை கடன்கள் முடிக்கும் நேரம், அதை குளிக்கும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதற்கு பிறகு போஜனம் உண்ணும் நேரம், அதற்கு பிறகு பார்த்தலையானால் திருப்பியும் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் போஜனம் செய்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் தாம்பூலம் செய்யும் நேரத்தில் போஜனம் செய்யும் நேரத்துலையும் தாம்பூலம் செய்யும் நேரத்துலையும் உண்டான நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தோஷம் நாள், அதாவது இதுவும் கிடையாது. அதாவது திதி வாரம் தோஷம், எந்த தோஷமும் கிடையாது. திதி வாரம் நாழிகை நாள் ராவுகாலம் யமகண்டம் குளிகை எதுவுமே கிடையாது. நட்சத்திரம் எதுவுமே கிடையாது. வாஸ்து கண்விழிக்கும் நேரத்தில் செய்யக்கூடிய, அதாவது வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது உங்களுக்கு 23/8/2026 வருது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா யஜுர் உபாகர்மா, ரிக் உபாகர்மா அப்படின்னு இந்த வேதங்களை 4 வேதங்களை பின்பற்றவங்களில் அவர்கள் பூணல் மாற்றிக்கிறது, அவர்கள் திருப்பியும் துவஜன்னு சொல்லக்கூடிய, அவர்கள் புனிதத்தன்மை அடையிறதுன்னு சொல்லக்கூடியது. யஜுர் உபாகர்மா தவிர ரிக் உபாகர்மா, இது ரெண்டும் 26ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது.
அது தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை எல்லாருமே வந்து ஓணம் பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடக்கூடியது. 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் யஜுர் உபாகரமா எல்லாரும் 2 பேருக்குமே வந்து, அதாவது ரிக் யஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே வந்து காயத்ரி ஜபம் அப்படின்றது பார்த்தாலும்னா 28/8/2026 அன்றைக்கி காயத்ரி ஜபத்தை பண்ணும்பொழுது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஏறுறது, எல்லா விதமான சக்தியும் வரும் அப்படின்றது ஐதீகம், நம்பிக்கை. அது இன்று வரலும் அது அந்த நம்பிக்கை கண்டினியூஸாக போயின்னு இருக்கு. சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 4/9 அன்றைக்கி வந்து கோகுலாஷ்டமி, அஷ்டமி, ரோகிணி நட்சத்திரம் 2மே சேர்ந்து வருது. அதாவது சில நாட்கள் பார்த்தாலேயானால் அஷ்டமி வந்து தனியாக வந்துடும், அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரம் வந்து ரோகிணி நட்சத்திரம் வரும், அந்த மாதிரி கொஞ்சம் மாறி வந்துடும். அதனால் என்ன ஆகும்னா இந்த இதில் சம்பிரதாயத்திலே பார்த்தாலேனால் ஸ்ரீ மடத்தில் வந்து ஒரு நாளும், அதுக்கப்புறம் வந்து ஆண்டவன் சிஷ்யாஸ்லாம் ஒரு நாளும் வந்து கொண்டாடுவான். இந்த வாட்டி 2மே சேர்ந்து வருது. அதனால் வந்து கோகுலாஷ்டமி அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் இது 2ம் சேர்ந்து வர்றது ரொம்பவுமே விசேஷம். இது வந்து 4/9 அன்றைக்கி வருது. அது தவிர பார்த்தாலேனால் இந்த சாமவேத உபாகர்மா வந்து உங்களுக்கு 13/9 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு விநாயக சதுர்த்தி 14/9/2026. அதாவது விநாயக சதுர்த்தின்றது வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கமாக தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது எல்லாரையும் இந்துக்கள் எல்லாரையும் ஒன்று கூட வச்சு ஆங்கிலேயருக்கு எதிராக கொண்டு போகப்பட்ட இந்த குண்டு, அதாவது திலகர் செஞ்ச ஒரு பெரிய விஷயம். இன்னும் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய இந்த விநாயகர் சதுர்த்தியை மிகப்பெரிய விஷயமாக கொண்டாடி ரொம்பவும் ஏற்றத்திற்கு கொண்டு போகக்கூடியது. இந்திய மக்கள் வாழக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு பெரிய விழாவாகவே என்று எடுத்து செல்லப்படுகிறது. இன்றைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. இது ஒரு பெரிய விசேஷம். இது வந்து உங்களுக்கு 14/9/2026 வருது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், நீங்கள் பிறந்த இடம், இது வரலும் எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஷெட்யூலில் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசலாம். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு ஒன்றா பார்க்கலாம். கும்பராசி நேயர்களே, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்தில் வக்கரகதியில் இருக்கார். பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, தனஸ்தானம்னு சொல்லக்கூடியது. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதீதமான எண்ணெய் அலைகள் இருக்கும். ராகு உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால எல்லாவற்றையும் அடையணுன்ற ஒரு மிகப்பெரிய வெறி இருக்கும். அதன் பின்னாடி ஓடுவீங்க, ரொம்ப அதிகமாக ஓடுவீங்க. உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருங்க. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வருஷ கிரகம், அவரை வந்து குரு பார்க்குறார் 6ஆம் இடத்துலேருந்து. 6ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்குறதுனால புதிய கடன் அமையும். அதாவது தொழில் சார்ந்த கடன் அமையக்கூடிய வாய்ப்பு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தூக்கம் நல்லபடியாக இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்க. ஆண் மலட்டுத்தன்மை கம்மியாகக்கூடிய வாய்ப்பு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால், அதாவது பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. எழுத்துப்பணியில் இருக்கிறவர்களெலாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர வந்து அரசியல் சம்பந்தப்பட்டவர்களெலாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியன் கேத்துவோட சம்பந்தம். அதனால் வந்து அரசாங்கத்தை வந்து பிரச்சனைகள், சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் அதிபதியான சுக்கிரனும் 9க்கு 12ன்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல போயிருக்கார். அதனால் வந்து உங்களுக்கு தடங்கல்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள் கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி.
குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 9ஆம் அதிபதி 9க்கு 12 மறையிறது அந்தளவு விசேஷம் இல்லை. இருந்தாலும் 1/9/2026 அப்புறம் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 4/9 அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறதுனால படிப்பு, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. தந்தை மூலியமாக வரக்கூடிய வியாபாரங்களாக இருக்கட்டும், தந்தையினுடைய இந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாமும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அவருடைய பெயர் மூலியமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த மாதம் பார்த்தோம்னா புதன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் போது இருக்கார். உடனடியாக அவர் 7ஆம் இடத்துக்கு போகிறார். சூரியன் புதன் காம்பினேஷன் நல்லபடியாக இருக்குது. இருந்தாலும் 8ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோடு சம்மந்தப்படுறதுனால எதிர்பாலினத்தவரோட சிறு சிறு பிணக்குகள், பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் தகராறு வரக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பிரியக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அது தவிர பார்த்தோம்னா 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலேயே போய் ஆட்சி பெற்றார். 3/9/2026 அன்றைக்கி பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற மூல திரிகோணத்தில் போய் புதன் இருக்கார். இது வந்து நிச்சயமாக ஷேர் மார்க்கெட் மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணம் வரும். அதுவும் வந்து ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்கள், இன்சூரன்ஸ் ரேஸ் அந்த மாதிரியான விஷயங்கள், திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மொத்தத்தில் பார்த்திங்களேனால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமான மன அலைச்சல் இருக்கும். மன எல்லையை தாண்டி இதை பண்ணணும் அதை பண்ணணுன்னு இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பேச்சில் கவனமாக இருக்கணும். பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது. தாயின் உடல்நலத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நலத்தில் 1/9க்கு பிறகு நல்லபடியாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அதீதமான முதலீடுகள் வேண்டாம். எடுத்த காரியங்களில் சிறு சிறு தடங்களை தாண்டி அதற்கு பிறகு வெற்றி பெறும். உங்களுடைய சொந்த ஊர், அதாவது குலதெய்வ கோவிலுக்கு போய் பார்த்துட்டு வாங்க. மூதாதையர்கள் வழிபட்ட குலதெய்வ கோவிலை போய் பார்த்துட்டு வாங்க. இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருங்கோ. உடல் நலத்தில் அதிகமாக பற்று வைங்க. ஏன்னா ராகு இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் தானே இழுத்து போட்டு செய்யக்கூடிய அளவுக்கு பண்ணுவீங்க. அமைதியாக இருக்கிறது நல்லது. யார்கிட்டையும் வந்து காம்படிட்டிவாக போக தேவையில்லை. காம்படிஷனில் அந்த அளவுக்கு விசேஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனா எல்லா இடத்துலையும் நீங்கள் தழைஞ்சு தான் போக வேண்டியிருக்கும். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் கிடையாது. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்கோ. பேசும்பொழுது தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். 2ஆம் இடத்துல சனி பகவான் ராசிநாதனே வக்கரகதியில் இருக்கார். நீங்கள் பேசுகிறத தப்பாக புரிஞ்சுன்னு நீ இப்படி பண்ண, நீ இப்படி பேசினன்றது சொல்லுவாங்க. அதனால் பொறுமையாக இருந்து பேசுகிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு 12/9/2026 13/9/2026 வரலும் உண்டான நாட்களாக இருக்குது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் பால் அபிஷேகத்துக்கு பால் கொடுத்துட்டு போங்க உங்களால் முடிஞ்சது. இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும். இல்லைன்னா நரசிம்மர் கோவிலில் உக்ர நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வாங்கும். அதை தவிர வந்து இந்த காலகட்டத்தில் சிவபெருமான் வழிபாடு ரொம்பவுமே முக்கியம். இது ரெண்டும் பண்ணிகிட்டே வாங்கும். அதுவும் வந்து இந்த இரும்பு சம்பந்தமான வியாபாரம், சட்டம் ஒழுங்கில் இருக்கிறவங்க, மருத்துவ பணியில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து அரசாங்கம் இதில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக இந்த விஷயத்தை கையாண்டீர்கள்னா இந்த மாதத்தில் ரொம்பவும் நல்லபடியாக இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.